நம்மளோட திருவிழாவுக்கு முன்னாடி இந்த தீவுல சிறப்பா ஒரு விழா நடத்த வேண்டியிருக்கு. கர்த்தாவே, ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல விதமா நான் தலை முழுகி. நீங்க எதுக்குடா பயப்படுறீங்க? நம்ம ஃபாதர் தானே. என்ன மெம்பரே எல்லாம் ஒண்ணா இல்ல இருக்கீங்க? அது வந்து அந்த இது அந்த பஞ்சாயத்து மேல அந்த இது, வாடகை ஒரு நல்ல பார்ட்டியா புடிச்சு கொடுக்கணும். புரியுதுல? ஃபாதர் கொஞ்சம் கீழே இறங்குங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு என்னடா வேணும்? அட, இறங்குங்கன்னு சொல்றோம்ல. விஷயம் என்னன்னா, குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தாலும் என் தம்பி ஜோ இங்க மரியாதையா கடை நடத்திட்டு இருந்தான். நீங்க தான் அலம்பல் பண்ணி அவனை கலைச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 2 நாள் தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியல. கால் பண்ணி அவன் கிடைக்கல. உங்களால மட்டும்தான் அவன் அவமானப்பட்டான். சர்ச்சு ஃபாதர் வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ முழுசா ஊர் போய் சேர மாட்ட. ஸ்டீஃபா, ஆமா உன் குழந்தைக்கு என்னடா வயசாகுது? ஒரு 1-1.5 இருக்குமா? அதுக்கு சோறு ஊட்ட உனக்கு இந்த கை வேணும்னா நீயா ஒழுங்கா எடுத்துற. இல்லைன்னா குண்டி கழுவுற கையால நீ ஊட்டி விட வேண்டியிருக்கும். உன் தம்பி பண்ண பல்லான வேலையால தான் அவனை இங்க இருந்து துரத்தி விட்டான். அவன் எங்கேயோ போய் தொலைஞ்சனா அது அவன் விதி. இந்த தீவோட ஃபாதர் வின்சென்ட்டை மட்டும்தான் இது வரைக்கும் நீ பாத்துருக்க. புரியுதா? மூட்டு போடா. பொண்டாட்டிக்கிட்ட டீயா வாங்கி குடிச்சுக்கிட்டு உங்க அப்பா வர்கீஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வின்சென்ட் கொம்ப யாருன்னு. அப்படியே உனக்கு சந்தேகம் போலனா ஒரு 7 மணிக்கு சர்ச்சுக்கு வா. சரி பார்க்கலாம். அப்ப ஜோ குட்டல் மிஸ்ஸிங்கா? அப்ப ஒருவேளை அந்த பார்ட்டியா இருக்குமோ? அப்ப ஜாய் அவனை போட்டுருவான். நீ எல்லாத்தையும் கேட்டியா? கேட்ட. நான் எதுவும் சொல்லல, நீ எதுவுமே கேட்கல. புரிஞ்சதா? புரியல. கேட்கல. சரி, கேட்கல. இவரு இப்படி ஃபாதர் நிக்கிற பக்கம். ஓ, அந்த பக்கமா? காப்பாத்து. கர்த்தாவே, டாக்குமெண்ட் எதிர இருக்கு. ஃபாதர், நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அப்போ சரி வரேன். அது லஞ்சம் வாங்குற பார்ட்டி. அதான் நான் அடக்கி வச்சிருக்கேன்ல. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க. அட, இருக்கட்டும் வேண்டாம். வரேன். அப்ப பார்க்கலாம். சரி. அண்ணா இங்க வாங்க. சார் இருங்க வரேன். சொல்லுங்க ஃபாதர். நான் சுனில் இங்க வர சொல்லிருக்கேன். நாம வாங்கின நிலத்தை சுத்தி செவர கட்ட போறோம். சுனிலுங்கிறதுனால பிரச்சனை இல்ல. கல்லு மணலாம் அவனே இறங்க. நல்லா ஆழமா தோண்டி கட்ட சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள வந்துருது இல்ல? ஆமா. ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கே சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிருங்க. எதுக்கு இன்னும் லேட் பண்ணிக்கிட்ட? என்ன மெம்பரு? ஆமா, மதில் கட்டுறது எப்பவுமே சேஃப்டி தானே. அப்பதான் திருட்டு பயமும் இருக்காதுல. அந்த புத்தி இல்லாதவன் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது மாட்ட தான் போறான். அது அப்புறம் நான் அங்க போய் நிக்கிறேன். பாக்கலாம். இல்ல அது வந்து அந்த இது அந்த வெள்ளண்ண தனியா வந்து பாருங்க. கண்டிப்பா நான் வரேன் சார். வரேன், மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஆபீஸுக்கு வரேன் சார். சரிங்க சார். ஜோய், அளவெடுக்கிறதெல்லாம் முடிஞ்சுதா? இப்பதான் எடுத்து முடிச்சிட்டு கிளம்புறாங்க. என்ன ஜோய், செம்ம பிளாட்ல நம்ம ஆளுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. வாங்கினது மொத்தமா வாங்கி இருக்கலாம்ல, கம்மியா வாங்கிருக்கீங்க. நமக்கு இந்த 12 சென்ட் போதும் ஜாய். உங்களுக்கு எப்படி பத்தம்? சாத்தங்குடி பள்ளியில கொடி ஏத்தம் எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். பார்த்து போயிட்டு வாங்க. நமக்கு கொடி ஏத்துறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது இல்லையா ஃபாதர்? அதுக்குள்ள முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம். அப்படி சொல்லுங்க. அப்ப வரோம் ஃபாதர். போயிட்டு வாங்க. அப்புறம் பார்க்கலாம். டைம் போறதே தெரியல. நானும் கிளம்புறேன் ஃபாதர். லிஜுவே பார்க்க போகணும். அங்க பசங்களுக்குள்ள சண்டையாமா. அவன் வேற இடத்துல இருக்கான். 4-5 நாளாச்சு. போன் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. நேர்ல போய் பாருங்க. ஃபாதர், நானும் கிளம்புறேன். ஃபாதர், என்ன சலமா?
4-5 நாளா போபஞ்சனுக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இன்னைக்கும் கால் பண்ணி பார்த்தேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அவனோட போன் ஏதாவது ரிப்பேரா இருக்குமா? இல்ல ஃபாதர், 4-5 நாள் ஆச்சு பேசி. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல போபஜன் பாண்டிச்சேரி போறாருன்னு, அன்னையில இருந்தே பேசல. அவன் மில்லுல இருப்பான், தேவையில்லாம பயப்பட வேண்டாம். அண்ணா நீங்க இந்த மில்லுக்கு கால் பண்ணி போபச்சனை கூப்பிடுங்க. சாலமா கால் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? சரி. இங்க பாரு சாலமா, கொஞ்சம் கவலைப்படாம இரு, பேசிட்டு வரட்டுமே. ஃபாதர், இந்த போபச்சன் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி 4-5 நாள் ஆச்சான். அடக்கடவுளே, அடுத்த மிஸ்ஸிங். அந்த சதீஷ் 5-6 தடவை மில்ல இருந்து கால் பண்ணிருக்கான், அவனுக்கும் கிடைக்கலையா? அப்படின்னா 2 பேரோட தொடர்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க ஜோ குட்டனையும் ஆளை காணோம். அவன்லாம் ஒரு ஆள் விடியா? இல்ல ஃபாதர், அவனுக்கு போன் பண்ணியும் கிடைக்கல. ஒருவேளை இவனுக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பழைய மாதிரி தொழில இறங்கிட்டானுங்களோ? ஃபாதர், போலீஸ் கிட்ட சொல்லலாமா? ஃபாதர், அவனுங்க தொழில இறங்கிட்டானுங்க, அதுதான் உண்மை. இந்த ஜோ குட்டனும் ஒரு நாள் மில்லுக்கு போயிருக்கான். நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஃபாதர். இந்த ஜோ குட்டன் இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்களும் மெம்பரும் அக்கறை ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். மேன் மிஸ்ஸிங்னு சொல்லுங்க. அதான் நல்லது. சலமா நீயும் கூட போயிட்டு வா. சரிங்க ஃபாதர். ஆமா. அவள் வருவாளா, சகுந்தலா வருவாளா. இந்த குச்செல்லாம் எங்க போடுறது? டே கண்ணா, ஒழுங்கா வேலையை பாருடா. எந்த நேரத்துலடா பிறந்த? எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். உங்க அப்பனுக்காக தெரியுமா? அப்புறம் கல்லெல்லாம் சாயங்காலம் இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி பாத்துக்க. உழிய வெட்டி முடிக்கிறதுக்கே சாயங்காலம் ஆயிடும். ஆகட்டுமே. காலையில மழை வர மாதிரி இருக்கு, மழை பெஞ்சா எல்லா வேலையும் கெட்டு போயிடும். டேய், அது மேகம் மட்டும் தான்டா, அது அந்த பக்கம் பெய்யற மழை. நீ போய் வேலையை பாரு. சொல்றத சொல்லிட்டா மழை பெஞ்சா எனக்கு கேட்க கூடாது. சின்ன ஃபாதர், இந்த சுனிலுக்கு வேலையை கொடுத்துருக்கீங்க. அவன் தொடங்கின எந்த வேலையும் இது வரைக்கும் முழுசா முடிச்சதே இல்ல. பாக்கலாம். அப்படி பண்ணானா வீட்டுக்குள்ள புகுந்து பாவ மன்னிப்பு கொடுப்போம். டேய், வேலையை பாரு. ஆரம்பிச்சிடுறேன். நாம் உன்னை அழைத்து வேண்டிய போது பதிலளித்தீர்கள். என் ஆத்மாவுக்கு தைரியம் கொடுத்து சக்தி அளித்தீர்கள். எனக்குள் தீபம் ஏற்றி வைத்தீர்கள். எனது தெய்வமாகிய கர்த்தர் என் இருளை போக்கினார். என்ன சொல்லுங்கண்ணா? ஃபாதர், இங்க ஒரு பிரச்சனை. நம்மளோட நிலத்துல மதிலுக்காக குழி தோண்டப்போ உள்ள ஒரு பொணம் இருந்தது. கூட்டம் கூடிருச்சா? ஆமா. போலீஸ்க்கு சொல்லியாச்சா? மெம்பர் தான் கால் பண்ணிருக்காரு. அவங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க. சரிண்ணா, நீங்க போன வைங்க, நான் அங்கே வரேன். சீக்கிரம் வாங்க. ஏண்டா செவருக்கு குழி தோண்டும் போது எப்பயாவது நீ பணத்தை பாத்துருக்கீங்க செய்யும்? தலைவா ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபாதர் வந்துட்டாரு. எங்கடா யாரும் நிக்காதீங்க, கூட்டம் போடாதீங்க, போங்க. ஃபாதர் வந்திருக்காரு. என்ன விஷயம் சார்? ஒரே குழப்பமா இருக்கு. யாருன்னு தெரிஞ்சுதா? 1 வாரம் ஆயிருக்கும் போல, அழுகி இருக்கு. ஆனா பையனோட பாடியில இருந்து பர்ஸும் ஐடி கார்டும் கிடைச்சிருக்கு. ஏய், கொண்டு வா.